பிரைஸ் தி லார்ட். ஷாலோம். இன்றைய தேவனுடைய வார்த்தை எஸ்ஏ 42 அதிகாரம் 16 குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து. இன்றைக்கு தலைப்பு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தெரியாத பாதை. நமக்கு தெரிந்த பாதைகளில் நாம் எப்போதும் எளிதாக போய்விடும். ஆனா ஒரு தெரியாத பாதையில நம்ம விட்டுட்டு போன்னு சொல்லும் போது அது நமக்கே மிகுந்த சங்கடமா இருக்கும். ஐயோ, எனக்கு வழியே தெரியாத நான் எப்படி செல்வது? அது போன்ற சூழ்நிலை இன்னைக்கு பல பேர் இருக்கலாம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நடத்துகிற பாதை ஒரு தெரியாத பாதையா இருக்கலாம். இது ஆங்கிலத்துல சில வெர்ஷன்ஸ்ல கூறப்படுது, அதாவது அன்ஃபெமிலியர் வே. அந்த வழிகளில் இதுவரைக்கும் அவங்க நடக்காத ஒரு பாதை, இதுவரைக்கும் அந்த வழியில அவங்க டிராவல் பண்ணாத ஒரு பாதை என்று குறிப்பிடப்பட்டது. இது போன்ற சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில ஏற்படலாம். நமக்கே புரியாத பாதையா இருக்கலாம். ஆண்டவரே, ஏன் இந்த பாதையில என்ன நடத்துறீங்க? இது நான் எங்கதான் போவேன்னு எனக்கு தெரியல என்ற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, மகனே பயப்படாதீங்க, நான் உங்களை வழி நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க அந்த போகிற பாதை இருளா இருந்தா அதை நான் வெளிச்சமாக்குவேன். நீங்க போகிற பாதை அது கோணலா இருந்துச்சுன்னா அதை நான் செவ்வையாக்குவேன் என்று சொல்கிறாமே. இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம வேதாந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். யாக்கோபுடைய காரியத்தை நம்ம பார்க்க போறோம். யாக்கோபு பார்த்தீங்கன்னா என்ன கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவர் குணசாலியும் கூடாரவாசியும். அதாவது கூடாரவாசியம் தான் வீட்டிலேயே இருக்கிற ஒரு மகன். ஆனால் திடீரென்று இவருக்கும் அந்த ஏசாக்கும் சிறிய பிரச்சனை ஏற்பட்ட போது அவங்க தாய் என்ன பண்றாங்க, அவங்களுடைய மாமா வீட்டுக்கு நீங்க அனுப்பி விடுறாங்க. அந்த யாக்கோபு போகிற பாதையில பாத்தீங்கன்னா, அவன் இத்தனை வருஷம் அவன் கூடாரத்துல எவ்வளவு அமைதியா தன் தாயோட கூட செல்ல பிள்ளையாக இருந்திருப்பான். ஆனா இத்தனை வருடங்கள் கழித்து அவன் போகிற பாதை தனியான பாதை. காலையில இருந்து போறாருங்க, சாயங்காலம் ஆடிச்சு. இது வரைக்கும் வெளிச்சத்துல போனாரு. ஆனா இதுக்கப்புறம் ஒரு புரியாத பாதை, ஃபுல்லா இருட்டாயிடுச்சுங்க. இருள என்ன செய்யுதுன்னே தெரியல, அடுத்தது எங்க போறதுன்னு தெரியல. அந்த இரவுல தான் அவர் ஒரு சிறிய கல்லை வச்சு படுக்கிறாருங்க. ஆனா அந்த இரவுல தேவன் அவருக்கு தரிசனமாகிறார். ஆமென். யாக்கோபே, நீ பயப்படாத, நீ போகிற இடத்துல நான் உன் கூட இருக்கிற, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து வழி நடத்தினாருங்க. அதே போலதாங்க இன்னைக்கு யாரெல்லாம் தெரியாத பாதையில வாழ்க்கை போய் கொண்டிருக்குதோ, யாருக்கெல்லாம் அறியாத பாதையில கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறோம், நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுற, மகனே நீ தைரியமாயிரு, நான் உன்னை வழி நடத்துகிறேன், நான் உன்னை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பிதாவே, எங்களை நீ தெரியாத பாதையில வழி நடத்தினாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நிச்சயம் உண்டு. நீர் எங்களை கைவிடாமல் தகப்பனை இருளை நீ தகப்பனை வெளிச்சமாய் மாற்றுகிறது என்று விசுவாசிக்கிறோம். எங்களோடு நீ கூட இருங்க, ஆசீர்வாதி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஷாலோம்.